இதெல்லாம் வந்துட்டு பயமா இருக்குல்ல, ஏதாவது மாட்டிக்கிச்சுனா இல்ல ஏதாவது வலி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அது இருக்கிறதே தெரியாது. we can do our activities, நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். இது தெரியாதா, எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிருக்கோம். நான் வந்து இது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன், எனக்கு அது செட் ஆகல. பெண்கள் கிட்ட மட்டும் இதை பத்தி கேட்டா போதாது, ஆண்கள் கிட்டயும் கேட்கலான்னு இவரை கூப்பிட்டதும் அதாவது யூஸ் பண்ணணும், தென் அகைன் நியூவாக யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த வாஷபிள் அந்த மாதிரி இருக்கிறதுன்றது எனக்கு வந்து தயக்கமாக இருக்கும். ஏன் அதை பத்தி தயக்கம்? இது வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் வந்துட்டு மூக்கில் அடிபட்டா ஃபன்னியாக இதை வந்துட்டு மூக்கில் இன்ஜெக்ட் ரத்தம் வரதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இதை உள்ள இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்களுக்கு பீரியட்ஸை பத்தி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா முதல்ல இந்த பீரியட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு முழுசா தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாதுன்றது தான் உண்மை. இன்னும் நிறைய கிராமத்தில் பீரியட்ஸ் டைமில் நாப்கின் கூட யூஸ் பண்ணாமல் கிளாத்தை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பல பேருக்கு பீரியட்ஸ்னாலே நாப்கின் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தான் தோணிகிட்ருக்கு. ஸோ இதை தாண்டி பீரியட்ஸ் டைமில் நம்ம சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன ப்ராடக்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு குட்டி சர்வேவாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம கண்ணு முன்னாடி 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமான்னு மட்டும் பாருங்கள். எல்லாமே தெரியும். This is menstrual cup. இது வந்து யூஸ் பண்ணுறது, இது வந்து தெரியும், இதுவும் தெரியும். பட் இதுவும் பேட் மாதிரின்னு தெரியும். இது என்னன்னு தெரியலையே. இது தெரியாதா, எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிருக்கோம். So this is period panty and this is cloth pad. This is menstrual cup. This is tampon. This is pad. இது டேம்பன், இது மென்ஸ்ட்ரல் கப், அது சானிட்டரி நாப்கின்ஸ். இது எல்லாமே தெரியும். நான் இது வந்து பீரியட்ஸ் இன்னர் இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பேடுக்காக கிளாத்லேயே வந்து காட்டன் பேட்ஸ்ன்னு தனியாக மேக் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது வந்து மென்ஸ்ட்ரல் கப், இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டேப்பான்ஸ், இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் பேடும் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர், வந்ததுலேயே வந்து எல்லாமே யூஸ் பண்ண ஒரே ஆள் நீங்கள் தான். ஓகே, பெண்கள் கிட்ட மட்டும் இதை பற்றி கேட்டால் போதாது, ஆண்கள் கிட்டையும் கேட்கலான்னு இவரை கூப்பிட்டதும் வந்ததுமே என் சீட்டை பிடிங்கியாச்சு. எப்போவுமே ஆஃபீஸ்லேயும் இதே தான் வேலை, ஷோலையும் இதே தான் வேலை இருக்கட்டும். சரி, இங்கே வந்து பீரியட்ஸ் ரிலேட்டடான 5 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 5 ப்ராடக்ட்டுமே உனக்கு தெரியுமா? சிலது மட்டும் தான் தெரியும். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு? இது நார்மல் பேட்னு சொல்லுவாங்க, இது டேம்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மென்ஸ்ட்ரல் கப், இது காட்டன் பேட் நினைக்கிறேன். காட்டன் பேடா அது இதுக்கும் பார்த்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் தெரியும். இது தெரியுமா? இது என்னது? இது பேடு. பேடு வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கீங்களா இல்லை கடையில் பார்த்துருக்கீங்களா? கடையில் மட்டும். ஆட்லேயே பார்த்துருக்கீங்களா? கடையில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காச்சும் இப்போ தேவைப்படும் போது இல்லை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? அவங்களே தான் வாங்கிப்பாங்களா? இதில் ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த 4 தெரியும். இது நான் இப்போ தான் பார்க்குறேன். இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அண்டர்வேர் மாதிரி இருக்குது, பட் இதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. இது வந்து சானிட்டரி பேட்ஸ், அதை பார்த்துருக்கேன். இது வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் வந்துட்டு மூக்கில் அடிபட்டா ஃபன்னியாக இதை வந்துட்டு மூக்கில் இன்ஜெக்ட் ரத்தம் வரதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது பார்த்துருக்கேன். இது மென்ஸ்ட்ரல் கப் கரெக்டாக, அது. அண்ட் தென் இது வந்து பேடு தான், பட் இது வந்து கஸ்டமைஸ்ட் பண்ண பேடுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, காட்டனில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தென் இதான், இது வந்து ஐடியா இல்லை, இது வந்து இன்னர் வர மாதிரி இருக்குது. பட் ஓகே, இந்த 5 ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க? ஏன் அதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து லைக் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இது இப்போ வரைக்குமே வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வந்து நான் பேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. மென்ஸ்ட்ரல் கப்பும் பீரியட் பேண்டிஸோ. நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் வந்து டேம்பானு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, மற்றது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி இதில் பெஸ்ட்டாக நீங்கள் இது 2 தான் சூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? ஆமாம், எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுள் வந்து மென்ஸ்ட்ரல் கப் தான். பிகாஸ் நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுவாங்க. அது இருக்கிறதே தெரியாது. we can do our activities, நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். ஸ்பெஷலி தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு, ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது, பீரியட்ஸ் அப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணால் ஆக்சுவலாக பண்ணலாம். ஆக்சுவலி நான் எல்லாத்த பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பேட்ச் மட்டும்தான்.
பேடு தான். எதனால வீட்டில் ஃபஸ்ட்டே வாங்கி கொடுத்துட்டாங்க, அதே யூஸ் பண்ணி பழகி. பேடுனா டக்குன்னு எடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம், வேணா வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பயமா இருக்குல்ல, ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா இல்லை ஏதாவது வலி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. I prefer menstrual cup actually. Okay. I use menstrual cup. I have been using since I was 16. Okay. Yeah, so it's actually good. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம நார்மல் பேட் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டைப் பொறுத்து வந்து அது செட் ஆகும் ஆகாதுன்னு இருக்கும். அதனால் நான் வந்து இது ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணேன், எனக்கு அது செட் ஆகலை. ஸோ இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்தது, அதனால் நான் அதை வந்து விட்டுட்டேன். எனக்கு மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் கப். ஓகே, எதனால மென்ஸ்ட்ரல் கப் சூஸ் பண்ணால் உங்களுக்கு பயமாக இருக்குது? அலர்ஜி ரேஷஸ் அந்த மாதிரியா, இல்லை அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பயம் இருக்கும்? யா, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் பயம். லைக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைக் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா நம்மளுக்கு. லைக் நான் இப்போ நாப்கின்ல இப்போ எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து கப்பில் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, அந்த பயம் தான். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலும் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நிறைய பயம் இருக்கும். ஸோ எதுக்கு ரிஸ்க், நமக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துடலாம், ட்ரையே பண்ணல. யூடியூப்லாம் பார்த்தா நமக்கு தேவையான டவுட்ஸை கேட்டு கற்றுக்க முடியாது. ஸோ அதனால வந்து இதுக்கு ஒர்க் ஷாப் நடந்தது. ஸோ அதை அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்ன வரைக்கும் ஐ எம் ஸ்டில் யூஸிங் மென்ஸ்ட்ரல் கப். இப்போது நாப்கின் எடுக்கும் போது நம்ம வெளியே யூஸ் பண்ணுறோம். இப்போ டேம்பவுன்ஸாக இருக்கட்டும் இல்லை மென்ஸ்ட்ரல் கப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறது, அதனால எனக்கு ஒரு பயம். மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு நீ நினைக்கிற அதிகமாக? எனக்கு தெரிஞ்சு நார்மல் பேட் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நான் கேட்டப்போ சில இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருக்கேன் டாக்டர்ஸ் கிட்ட. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் கப்லாம் யூஸ் பண்ண சொல்லுங்கள், அது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எனக்கு அது பயம், ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என் சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. டேம்பன்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க, மென்ஸ்ட்ரல் கப்பும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபீமேல்லேயே நிறைய பேருக்கு இல்லை, இதை பற்றி தெரியல, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் யார்ட்டையாவது பேசியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையோ பேசி அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை சோஷியல் மீடியாவா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை, எனக்கு பேசிக்காகவே சோஷியல் மீடியா. இது வந்து எங்கள் அம்மா வந்துட்டு இது மேட் பண்ணியிருக்காங்க. அவங்க டெய்லர் அவங்க. ஓகே, அவங்க வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இந்த மாதிரி வரும், பேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, காட்டன் பேட்ஸ் ரெடி பண்ணுறது வரும். அப்போ அவங்க பேசுகிறப்ப பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அவங்களே ஸ்டிச் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். பட் அவங்க கொலீக்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறப்பெல்லாம் கேட்டிருக்கேன் இதை பற்றி. இதில் ஏதாவது சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான க்யூரியாசிட்டி எப்போயாவது கிளம்பியிருக்கா உங்களுக்கு? இல்லை பயம் தான் இருக்காது? பயம் தான். ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டா அந்த பயம் போய்டும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை ட்ரை பண்ணுறதுக்கான ஐடியாவே இது. நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க போல. இப்போ மென்ஸ்ட்ரல் கப்பில் நிறைய பேருக்கு இருக்க பயமே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம எப்படி வந்து உள்ளே வச்சுட்டு எடுக்கிறது, உள்ளே போய் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்கிறாங்களே. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நான் அதை வைக்கும்போது எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இது ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல, இது ரொம்ப ஹார்டாக இருக்கனால தான் கரெக்டாக உள்ளே இன்செர்ட் ஆகும் அப்படின்னு பயம் இருந்தது. அதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறது அப்படின்ற நிறைய மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் போட்டோம்னா, இது லைக் சிலிக்கான் தானே, அது ஸ்கின் லேயர் மாதிரி மாறிடுது. அப்படி மாறினதுக்கப்புறமா நம்ம இன்செர்ட் பண்ணோம்னா நம்ம தோல் மாதிரி உள்ளே அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி, இது ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியே இவங்க ஒரு பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எல்லாரும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்களான்னு. உங்களுக்கு வந்து எது வந்து இதை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது, இதில் வந்து பிரச்சனை இருக்கும்னு தோணுதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, அதை பற்றி சொல்ல முடியுமா? எது வந்து பெட்டர்ன்னு நினைக்கிறீங்க? எனக்கு பேசிக்காக எப்படின்னா, ஒன் டைம் யூஸர் மாதிரி தான் இந்த மாதிரி சானிட்டரி ப்ராடக்ட்ஸில். அதாவது யூஸ் பண்ணணும், தென் அகெயின் நியூவாக யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த வாஷபிள் அந்த மாதிரி இருக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் நடக்கலாம். ஓகே, நம்ம நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும், பட் எங்கேயாச்சும் ஒரு, ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பேட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் இதுக்கு பேர் தெரியல, சாரி, டேம்பான்ஸ். இது யூஸ் பண்ணலாம். இது ஒன் டைம் யூஸ். இதெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது பண்ணலாம். பட் என்னோட சஜஷன்ஸ் இது ரெண்டும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா யூஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களா? இல்லை, நான் அந்த அளவுக்கு பேசினதில்லை, இதை பற்றி பேசினதில்லை. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரிஃபர் பண்ணுறது நான் இது போவேன். ஓகே, இதை பற்றி நம்ம சொன்ன மாதிரி பீரியட்ஸை பற்றி நம்ம ரீல்ஸும் போட்டிருக்கோம், இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம். பட் இப்போ நிறைய நம்ம சொல்கிறது பசங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. பட் ஃபீமேல் சைடு வந்து இதை பற்றின நாலேஜ் இருக்கா? ஃபஸ்ட்டு இதை பற்றி எனக்கு இது டேம்பானு, இது மென்ஸ்ட்ரல் கப்புன்னு எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு செட் ஆகலைன்னு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வேறு. இதை பார்த்தே வந்து இதை நான் யூஸ் பண்ணதே இல்லை, இதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரியான நாலேஜே இல்லாமல் சில பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உனக்கு என்ன தோணுது?
உண்மையிலேயே அப்படி இருக்காங்க தான். ஏன் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வீட்ல வந்து ஒரு பேட் வாங்க சொன்னாலே, "ஐயய்யோ! நீ போய் வாங்காத." அந்த கேட்டகரி இன்னும் பீப்புள் இருக்காங்க. கருப்பு கவர்ல நியூஸ் பேப்பர் "நீ ஏன் வாங்கிட்டு வர?" அப்படிலாம் இருக்காங்க. ஸோ இது போக போக அவேர்னஸ் வந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி எப்பயாவது பேசியிருக்கீங்களா? அந்த பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை வந்து என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்க? வீட்டில் வந்து அம்மா கிட்டேயோ இல்லை சிஸ்டர் யாராவது இருந்தாங்கன்னா நான் யார்ட்டையும் இது வரை பேசினது இல்லை அப்படி. பேசினதில்ல. அவங்க பேச தயங்குறாங்கன்றதுனாலயா, இல்லை உங்களுக்கு பேச வந்து எனக்கு வந்து தயக்கமாக இருக்கும். ஏன் அதை பற்றி தயக்கம்? நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, பீரியட்ஸ் எல்லாமே நார்மலான விஷயம் தான், உடம்புலேருந்து ஒரு பிளட் வருது அப்படின்ட்டு. ஆனாலுமே அந்த தயக்கம் இருக்கிறது என்னவா இருக்குது? நம்ம பேசும்போது ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னு இருக்கா, இல்லை இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதா? நான் ஏதாவது நினச்சிப்பாங்கன்னு தான் பேச மாட்டேன். ஏதாவது நினச்சிப்பாங்க. நாங்கள் எதுவுமே நினச்சிக்க மாட்டோம். ஸோ இதை பற்றி எல்லாமே பெண்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி ஆண்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இன்னொன்று, இதெல்லாம் எடுக்கிறதுலையோ தொடுறதுலையோ எந்த ஒரு தப்புமோ இல்லை, நீங்கள் அந்த மாதிரி சங்கடப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஆக்சுவலாக இப்போ கையில் எடுத்தேன் இல்லையா, இது மாதிரி நான் எடுத்துடுறேன், எனக்கு ஒரு வேளை தெரியுது எடுத்துடுறேன். சில ஆண்களை வந்து எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டாங்க. ஐயோ எடுக்கணுமா அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி தீண்டாமையோ வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒன் திங், அவ்வளோதான். ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மள மாதிரியே ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான். மற்றபடி இல்லை, ஒன்றுமே இல்லை. எனி சுச்சுவேஷன் எனக்கு இது எங்கேயாச்சும் எனக்கு யூஸ் ஆகும். என் சிஸ்டருக்கோ என் ஒய்ஃப்க்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ எங்கேயாவது யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதை பற்றி யாராவது உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொன்னால் மேபி இந்த தாட்ஸ்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொன்னால் அந்த பயம் போயிடுச்சுன்னா சான்ஸ் இருக்கு. ஓகே. இதை பற்றின வீடியோ தான் முடியும், லிங்க் அனுப்புகிறோம், பார்த்துருங்க. கண்டிப்பாக பயம் போய் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க, கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ நிறைய பேர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி எல்லாமே. அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணாங்க. பட் உண்மையிலேயே ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஹெல்த் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.